ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து டிசிஷன் மேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பிஷப்பு, குயின் ரெண்டுமே நைட்டில் ஓவர் ப்ரெஷர்டாக போட்டுட்ருக்கு. ப்ளஸ் இந்த குயினும் நைட்டும் ஒரே ரேங்கில் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல ரூப் D6ங்கிறது ஒரு டாக்டிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே என்ன டிசிஷன்னா, இந்த இடத்துல ரூக்கு D6 ஆடலாமா ஆடக்கூடாதாங்கிறது தான் கொஸ்டின். ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் யோசிங்க. இந்த இடத்துல ஒயிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரூப் D6 ஆடுவீங்களா ஆட மாட்டீங்களா அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ரூக் D6ன்னு மூவ் பண்ணால் அதுக்கப்புறம் அவங்க குயினை தான் எங்கேயாவது மூவ் பண்ணி ஆகணும். நம்ம ரூக் அண்ட் F6, பிஷப் அண்ட் F6, குயின் அண்ட் F6னே அடிச்சுக்கலாமே, நம்மளுக்கு ஒயிட்டுக்கு பெட்டராக இருக்குது, நம்ம யோசிச்சு நம்ம டக்குன்னு ரூக் D6ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக என்ன யோசிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயினை நம்ம வந்து ஆப்பன் கொடுப்பாங்கங்கிற விஷயத்தையும் நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம குயினை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அதிக வேல்யூ இருக்கிற பீஸுங்கிறதுனால அந்த பீஸை வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட பீசஸ் வேல்யூ கம்மியாக இருக்கிற பீசஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலான வேல்யூஸ் இருக்கும்போது அந்த குயினையும் கொடுத்துட்டு ஆப்போனன்ட்ஸால ஆட முடியும். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குயின் D6 கேப்சர் பண்ண முடியும். பிஷப் D6 அண்ட் ரூக் D1. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து குயினை கொடுத்துட்டு 2 ரூக்கை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இதுதான் மெட்டீரியல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இந்த மெட்டீரியல் இம்பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் கிங் H2 போனதுக்கப்புறம் வேல்யூ வைஸ் ஈக்குவல் தான். ஏன்னா குயினுக்கு பதிலாக 2 ரூக் வச்சிருக்காங்க பிளாக்கு. இந்த பொசிஷன் வந்து ஒயிட்டுக்கு பெட்டர் ஆர் பிளாக் பெட்டர் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி சொல்லலை, ஈக்குவலாக இருக்கலாம். பட் ஆனால் என்ன அப்படின்னா, பிளாக்கோட பீசஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. ரூக் ஆன் E1ல் அடுத்து ரூக் C2 இருக்குது, நைட் E4ம் வருது, பிஷப்பும் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த 2 பானும் அவங்களால ப்ரெஷர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு மெட்டீரியல் இம்பேலன்ஸ்குள்ளே போகும்போது நம்மளோட ஆப்பனோட பீசஸ் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த 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 ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் நம்ம அந்த மெட்டீரியல் இம்பேலன்ஸ்குள்ளே போகணுமா போகக்கூடாதாங்கிறத பற்றி யோசிக்கணும். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மெட்டீரியல் இம்பேலன்ஸ்குள்ளே போகிறதுனால பிளாக்கோட பீசஸ் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ ஆக்டிவாக இருக்கிறதுனால பிளாக்குக்கு நிறையா நல்ல சான்சஸ், பிளேயிங் சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் ரூக் D6 ஆட வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக சிம்பிளாக லைக் பிஷப் F4 ஆடலாம், பிஷப் F1 ஆடலாம், ரூக் E2, ரூக் E3, இந்த மாதிரி நிறைய மூவ்ஸ் இருக்குது. இதில் எது மூவ் வேணாலும் ஆடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம மெட்டீரியல் இம்பேலன்ஸ்குள்ளே போகிறதுக்கான நேரம் இல்லை. ஏன்னா பிளாக்கோட பீசஸ் வந்து எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.